இயேசுவின் அன்பு. கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். சகரியா 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். இந்நாட்களில் எருசலேமுக்கும் யூதாவுக்கும் நன்மை செய்யும்படி திரும்ப நினைத்தேன், பயப்படாதேயுங்கள். அப்பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார், நீங்கள் பயப்படாதேயுங்கள், நான் உங்களுக்கு நன்மை செய்ய போகிறேன் என்று கர்த்தர் சொல்றார். இருதயத்தில் நீங்கள் கேள்விகள் இருக்கலாம், ஆண்டவரே, இதுவரைக்கும் இந்த வேதனை, ஏன் எங்களை பாடுபடுத்துகிறீர்கள், எங்களுக்கு ஆசீர்வாதம் இல்லையா என்று நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், நீ பயப்படாதே, நான் உன்னோடு கொண்டிருக்கிறேன். உங்கள் பிதாக்கள் நிமித்தம் எனக்கு கோபம் முட்டினார்கள், உங்களை கைவிட்டேன், ஆனாலும் என்னுடைய உருக்கமான இரக்கத்தினால் உங்களை சேர்த்து கொண்டேன். நான் உங்களை நினைத்தலுடைய இருக்கிறேன், உங்களை ஆசீர்வதிப்பேன். எருசலேமுக்கும் யூதாவுக்கும் நன்மை செய்யும்படி திரும்ப வந்திருக்கார் தேவன். எருசலேம் என்றால் பரிசுத்தமான கூட்டம், யூதா தன்னுடைய சொந்த ஜனம். இதோ பரிசுத்த கூட்டமாகிய தன் சொந்த ஜனத்திற்கு திரும்பவும் அவர் உங்களை நினைத்து ஆசீர்வதிக்க போகிறார். எனவே நீங்கள் அதற்கு தயாராருங்க. அதை பெற்றுக்கொள்ளும்படி நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான், கர்த்தருக்காக நீங்கள் பரிசுத்தத்தோடும் சமாதானம் உள்ளவர்களாய் என்னோடிடத்திலும் இருங்கள், நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் சொல்றார். அவர் வேறுபாடுகளையும் அவர் பிரிவினைகளையும் வெறுக்கிறதையும். எனவே நீங்கள் சமாதானம் உள்ளவர்களாய் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்கும்போது அவர் உங்களை உயர்த்தி ஆசீர்வதித்து பாதுகாக்க வல்லவராய் அவர் இந்த நாட்களில் நினைத்து இருக்கிறார். உங்களை ஆசீர்வதிப்பார், நீங்கள் பயப்படாதிருங்கள். ஆமென்.